காயல்பட்டினத்துல இருந்து வாரோம். இஸ்லாத்துல 5 தீபு தொழுகிறாங்க. அதாவது அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க சொல்றாங்க. இந்துல சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு விளக்கம். முஸ்லிம்கள் 5 நேரம் தொழுகிறார்கள். இப்படி தொழக்கூடிய முஸ்லிம்கள் தான் சொர்க்கம் செல்வார்கள், மற்றவங்க சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் சொல்றாங்களே, அது எப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு கோட்பாடு இருக்கும். அந்த கோட்பாட்டுக்கு உள்ள நின்றுதான் அந்த மதத்தினுடைய கருத்தை சொல்ல முடியும். இஸ்லாத்துடைய கோட்பாடு என்னன்னு கேட்டா, ஒரு கடவுள் இருக்கிறான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முன்னுரையில. அந்த கடவுள் கையில தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அந்த கடவுள் இடத்துல வேற ஒருத்தரை யாராவது வைப்பாரையானால் அது கடவுளுக்கு ரொம்ப கோபம் ஏற்படுத்தும். கடவுளுக்கு ரொம்ப கோபம் ஏற்படுத்துற செயல் என்னன்னு கேட்டா, அவருடைய இடத்தில் வேற ஒன்றை வைப்பது. இப்ப நம்ம கூட அதை ஒத்துக்கிற மாட்டோம்ல. ஒரு புருஷனா இருக்கிறவன் தன்னுடைய மனைவி தன் இடத்தை வேற ஆள் கொடுக்குற ஒத்துக்குருவானா? புருஷனுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை புருஷனுக்கு தான் ஒரு பெண்டாட்டி கொடுக்கணுமே தவிர, புருஷனுடைய இடத்தை வேற ஒருத்தனை கொடுத்தா ஒரு பெண்டாட்டியால ஒரு புருஷனால என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப மனைவிட்ட கணவனுக்கு இருக்கிற உரிமையை விட கடவுளுக்கு மனிதர்கள்ட்ட உரிமை அதிகம். ஏன்? நம்ம இஸ்லாமிய நம்பிக்கைப்படி கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறார். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்களை நீ கடவுள் இல்லாததை நீனா கடவுளை நினைத்துக் கொண்டு கேட்டால் அது அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அகில உலகத்தையும் அவர் படைத்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்காம உன்னை மாதிரி ஒரு மனுஷன் போய் சாமி நீங்களா பார்த்து கொடுங்கண்டா அவருக்கு என்ன செய்யும்? என்னடா நம்ம உலகம் படைச்சிருக்கிறோம், இந்த சாமியை நம்ம தான் படைச்சிருக்கிறோம், அந்த சாமியார்ட்ட போய் நம்ம கேட்கலாம், நம்மளை விட்டு விட்டான்னு கடவுளுக்கு கோபம் வரும். அதனால அந்த மாதிரி ஆட்களுக்கு சொர்க்கம் கொடுக்க மாட்டாரு. இதான் பேசிக். எதனால இந்த கருத்தை சொல்றாங்கன்னு கேட்டா, இன அடிப்படையில இந்த கருத்தை அவங்க சொல்லல, இஸ்லாமியர்கள் சொல்லல, கொள்கையை சார்ந்து சொல்றாங்க. என்ன கொள்கை? ஒருத்தனை வைக்கிற இடத்துல வச்சாதான் அவங்கள்ட்ட உங்களுக்கு இடம் கிடைக்கும். இப்ப முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வைக்கிற இடத்துல வேற ஆள வைக்க முடியுமா? முதலமைச்சர் இடத்துல போய் அடுத்த ஒரு மந்திரியை வச்சாலும் அவர் சீட்டு கிழிச்சு போடுவாங்க. ஒரு அதிமுக தலைவர் ஜெயலலிதா இருக்கிறாங்க, அவங்க இடத்த கொண்டு நீங்க பன்னீர்செல்வத்துக்காக கொடுக்க முடியுமா? கொடுத்து அவங்க விடுவாங்களா? நீங்க வச்சீங்கன்னா அவர் சீட்டு கிழிஞ்சு போயிடும். அப்ப என்னுடைய இடத்தை எப்படி நீ அங்க கொடுக்கணும்னு கேட்கறாங்களா இல்லையா? ஒரு தலைமை ஆசிரியருடைய இடத்தை ஒரு பியூனு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, அகில உலகத்தையும் ஒருத்தர் படைச்சிருக்கிறாரு, அவரை விட்டுட்டு போய் நீனா ஒரு ஆளை கடவுள் நினைச்சிட்டு அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னா அவரு கோபம் வருமா வராதா? அவரு கோபம் வந்தால் அவர் நரகத்துல போட்டுருவாரு. இது இஸ்லாமிய கொள்கை. இந்த கொள்கை அடிப்படையில தான் இது சொல்லப்படுதே தவிர முஸ்லீம்ல பிறந்தாங்க என்ற அடிப்படையில் சொல்லப்படல. இன்னும் சொல்ல போனா எத்தனை பேர் முஸ்லீம்ல பிறக்கிறாங்க, பிறந்துட்டு செத்து போன ஆளுக்களை புதைச்சு வச்சுக்கிற இடம் இருக்குல்ல, தர்கா, செத்து போன ஆளுக்களை புதைச்சு வைக்கிற இடம், அங்க போய் அவுளியாவே நாகூர் ஆண்டு வரேங்கிறாங்க. இவங்களும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஏன்? முஸ்லிமா பிறந்தாலும் இவங்க அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் செத்து போனால வச்சுக்கிட்டாங்க. நாகூர் ஆண்டவர் ஒரு மனுஷன் 400 வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்து செத்து போயிட்டார். அவரை கொண்டு போய் போச்சு வச்சுக்கிட்டு நாகூர் ஆண்டவரை, ஏர்வாடி ஆண்டவரை, அந்த ஆண்டவரைங்கிறாங்க. இவங்க எல்லாம் மனிதர்கள். இந்த மனிதர்களை போய் கும்பிட்டா தர்கா வேற பள்ளிவாசல் வேற. பள்ளிவாசல் ஒண்ணுமே இருக்காது, சுத்தமான ஒரு இடம், அவ்வளவுதான். தர்கான்னு கேட்டா செத்து போன ஆளுக்களை அடக்கம் பண்ண இடம். முஸ்லிமா பிறந்த ஒருத்தன் கூட அவன் நாகூர் ஆண்டவரேங்கிறான். கடவுளுக்கு கோவம் வரும். ஏன்டா அவர் ஆண்டவர், நான் ஆண்டவரா அவர் ஆண்டவரா? அவர் ஒரு மனிதர் தானே, அவர் செத்து போயிட்டாரு தானே, அவர் ஏன் கூப்பிடுறேன்னு கடவுளுக்கு, அவருக்கு நரகம் தான். முஸ்லிமா பிறந்தவனுக்கெல்லாம் சொர்க்கம் கிடையாது. இந்த கொள்கையில இருக்கிறவனுக்கு சொர்க்கம். ஒரு முஸ்லிமா ஒருத்தர் பிறக்கல, ஆனா அவர் என்ன நம்புறாரு? ஒரு கடவுள் தான் நம்பணும், வேற யாரையும் அந்த இடத்துல வைக்க கூடாது, எதா இருந்தாலும் கடவுள்கிட்ட தான் கேட்கணும் என்ற கொள்கையை நோக்கி வந்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு சொர்க்கம். அப்ப முஸ்லிம் என்பதை ஜாதி அடிப்படையில் நீங்க பார்க்காம கொள்கை அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொள்கையை மீறினவருக்கு தண்டனை கொடுக்கறது சரிதானே? கடவுள் நிலையில பாத்தீங்கன்னா அவரை வைக்கிற இடத்துல வேற ஆளை வச்சீங்கன்னா அவருக்கு கோவம் வருமா வராதா? உங்களை வைக்கிற இடத்துல வேற அளவு வச்சா உங்களுக்கு கோவம் வருதா இல்லையா? அப்ப சாதாரண மனுஷனாகி உங்களுக்கு கோவம் வரும் பொழுது கடவுளுக்கு கோவம் வருங்கிற காரணத்தினாலதான் அந்த அல்லான்னு ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான், அவன் இடத்துல யாரையும் வச்சிடாது, அவனை மட்டும் வணங்குங்க, வேற யாரை வணங்கினாலும் கடவுளுக்கு பிடிக்காது, அவர் நரகத்துல போடுவாரு என்று அந்த கொள்கை இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடலாமே, யாருக்கும் தடையெல்லாம் ஒண்ணு கிடையாது. முஸ்லிமா பிறந்தவருக்கு தான் சொர்க்கம் சொன்னா தானே இது பிரச்சனை. முஸ்லிமா பிறந்து இந்த கொள்கை ஏத்துக்கிறாட்டி அவருக்கு சொர்க்கம் கிடைக்காது. சொர்க்கத்துக்கு இந்த அளவு.